நம்ம தேர்தலில் வாக்களிக்கும் முறை எப்படி? இப்போ ஓகே, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு விரும்புகிறேன். அது எப்படி ஓட்டு போடணும் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும். இல்லை முதல் முறை வாக்காளர்கள் இருப்பாங்க. அது 1951-52 காலங்களில் ரொம்ப நாள் வரைக்கும் நாம் வந்து இந்த பேலட் பேப்பர் சிஸ்டம், பேப்பர் வழியாக பேலட் பேப்பர் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பிறகு ஒரு காலகட்டத்திற்கு அப்புறமா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். ஏன் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை கொண்டு வந்தோம்? அதனோட மெயின் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ லார்ஜஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி. அப்போ அவ்வளோ பாப்புலேஷனுக்கு நம்ம எடுத்து கவுண்ட் பண்ணி அந்த நேரத்தை சுருக்குகின்ற வகையிலும் இன்னும் அக்யூரேட்டாக இருக்கணுங்கிற வகையிலும் இந்த பேலட் சிஸ்டத்துக்கு அப்புறமா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகாக அதுலேயும் நிறையா வந்து கேள்விகள் வந்தது, சந்தேகங்கள் வந்தன. அதனால் என்ன பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்டு மாடலாக இவிஎம் வித் விவிபேட் மெஷின், ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. விவிபேட் மெஷின். இப்போ நடைமுறையில் இருக்கிறது விவிபேட் மெஷின் வித் இவிஎம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வித் விவிபேட். அது என்ன விவிபேட் அப்படின்னா, ஒரு ஓட்டரும் தான் வாக்களித்ததுக்கு அப்புறமா அதை வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஸ்லிப்பு மாதிரி வரும், அந்த ஸ்லிப்பை பார்ப்பாங்க. நான் எந்த பட்டனை அமுத்தினேன், அப்படி அமுத்தின பட்டனில் உள்ளான சிம்பலுக்கு தான் ஓட்டு போயிருக்கா அப்படிங்கிறத அவங்க செல்ஃபாக வந்து ஆடிட் பண்ணிக்கலாம், தணிக்கை செய்து கொள்ளலாம். அப்படிங்கிற அடிப்படையில் விவிபேட் மெஷின் கொண்டு வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷினோட அதை கப்புள் பண்ணி பொத்தானை அழுத்தினாலும் விவிபேட் மெஷின் மூலமாக அதை அறிந்து கொண்டு நான் இவருக்குத்தான் வாக்களித்திருக்கிறேன் என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டிருக்கின்ற வகையில் அந்த பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்ற மாதிரி அந்த பேப்பரை பார்த்துட்டு ஓகே நான் இவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கிட்டு அந்த போலிங் பூத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய அளவிற்கு இருப்பதற்காக விவிபேட் மெஷின்ங்கிறத கொண்டு வந்தாங்க. இன்னும் இன்டர்நெட் ஓட்டிங் கூட சில கண்ட்ரீஸில் இருக்குது. இன்னும் நமக்கு அது நடைமுறைக்கு வருவதற்கு இன்னும் மேபி நிறைய நாட்கள் ஆகலாம். இன்றைக்கி இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இன்டர்நெட் ஓட்டிங் கூட வருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் பழைய பேட்டர்னை நிறையா கண்ட்ரிஸ் இப்போ ஃபாலோ பண்ணுறதில்ல. பட் விவிபேட்டுங்கிறது வந்து ஒரு வெரிஃபையபிள் மெத்தட். அதனால் நம்ம அந்த முறையில் வாக்களித்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இதன் மூலமாக மீண்டும் நான் சொல்ல வலியுறுத்துவது என்னவென்றால், ஒவ்வொரு இளைஞர்களும் கண்டிப்பாக சென்று தங்களுடைய வாக்குகளை அந்த விவிபேட் மெஷின் மூலமாக செலுத்துவதன் மூலமாக நாம் வந்து வெரிஃபை பண்ணிப்போம். ஒன்று. அடுத்தது, இளைஞர்கள் வந்து சொல்லும்போது தான், ஏன்னா இன்றைக்கி அவங்க டெக்னாலஜிக்கலி வெரி மச் அட்வான்ஸ்டு. ஒருவர் எவ்வளோ மெத்த படித்திருந்தாலும் சரி, இன்றைக்கி இருக்கிற ஒரு சின்ன இளைஞர், ஒரு பள்ளிக்கூடம் செல்லுகின்ற இளைஞன் கூட டெக்னாலஜிக்கலி வெரி அட்வான்ஸ்டாக இருக்கார். அப்போ அந்த மாதிரி ஆட்கள் போய் பார்த்துட்டு வெரிஃபையபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து 2 பேர்த்துக்கு நம்பிக்கையை உண்டாக்கும், பொது மக்களுக்கு நம்பிக்கையை உண்டாக்கும். அந்த நம்பிக்கையின் மூலமாக எலெக்ஷன் கமிஷன் ஆல்சோ வில் திங்க் தட் எஸ், நாங்கள் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை நடத்தி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து ப்ரௌடாக சொல்லிக்க முடியும். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக நாடுகள் மத்தியிலையும் கூட சொல்லிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்னு நம்புகிறேன்.